ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இரண்டாம் கட்ட தேர்தலிலும் குறைவான வாக்குப்பதிவு, அடுத்த கட்ட தேர்தல்களுக்கு மோடி ராகுலின் வியூகம் என்ன? இந்த தலைப்புல தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொடுக்கிறேன். பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் வணக்கம். காங்கிரசிலிருந்து இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். நம்மோடு பாஜகவிலிருந்து பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆசீர்வாதம். சமஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இரண்டாம் கட்ட தேர்தலிலும் குறைவான வாக்குப்பதிவு தான், முதல் கட்டத்திலும் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல எதிர்கட்சி கூட்டணி மக்களிடம் நம்பிக்கையை பெறலன்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி டீகோட் பண்றது? இல்லை, நான் இந்த கேமுக்குள்ளார போறதுக்கு விட எனக்கு இது ரொம்ப கவலையா இருக்கு. என்னன்னா, வாக்கு எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைகிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம திரும்ப திரும்ப அதை இந்த கேமுக்குள்ளாரையே வந்து ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி, எதிர்கட்சி மேலே அதிருப்திங்கிறதெல்லாம் தாண்டி மெஷினரி நோக்கி, நம்ம அரசாங்கம் நோக்கி கேள்வி கேட்கணும். அதுதான் முதல் முறை கூட நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னேன். அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் இருக்குது. அவங்க உண்மையிலே வந்து இதில் எல்லோரும் ஓட்டு போடணுங்கிற திட்டம் இருக்குதாங்கிறதே எனக்கு பல சந்தர்ப்பங்களில் புரியல. இப்போ நீங்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய டெல்லி எலெக்ஷன் எடுத்துக்கங்க. டெல்லியில் வந்து நீங்கள் வந்து வியாழக்கிழமை அவங்களுக்கு புத்த பௌர்ணிமா வருது. அதுக்கு அடுத்த நாள்னு ஒரு 4 நாள் சேர்த்தாப்புல லீவ் வந்துடுது. ஒரு நாள் லீவ் போட்டால் வரிசையாக 4 நாள். அப்போ நம்ம டெல்லியில் வந்து தேர்தல் பதிவு, வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் தலைநகரில் எவ்வளோ அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, 4 நாள் லீவு வந்துச்சுன்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? யாராக இருந்தாலும் இன்னைக்கு இப்போ ஒரு பெருந்தொகையான நம்மளுடைய மக்கள் தொகை வந்து மைக்ரேட் அப்படி ஆகி வந்து எல்லாமே வந்து தலைநகரங்கள், பெருநகரங்கள்ல வசிக்கிறாங்க. 4 நாள் லீவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்க சொல்வது ஒரு முக்கியமான அம்சம், எல்லாரும் ஜனநாயக கடமை ஆற்றணும்ன்றது. ஆனா இந்த 2 கட்ட தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கே ஆபத்து அப்படின்ற முழக்கமும், மோடி அவர்கள் எனக்கு ஆதரவான அலை இருக்கு அப்படின்றப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் என்ன ஓட்டம் என்னவா இருக்கு? ஏதாவது சைலண்ட் வேவ் இருக்கா? இல்ல, அலை எதுவும் இல்லைங்கிறத நம்ம திரும்ப பேசிட்டு இருக்கோம். நம்ம உங்கள்கிட்ட சொன்ன அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா ஊடகங்களுமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எந்த அலையும் இல்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலை அல்லது பெரிய ஆதரவு அலை அப்படியெல்லாம் இல்லை. அப்போ மக்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், இந்த எலெக்ஷன் வந்து அது வந்து உள்ளூர் தன்மையோடு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளூர் தன்மையோடு இருக்குது. ஒரு கடந்த 2014 போலவோ 2019 போலவோ ஒரு தேசிய அளவிலான, பிறகு 2014 வந்து அஃப்கோர்ஸ் தெரிஞ்சு அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு. மாற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி மோடியால் அது ஒரு அலையாக மாற்ற முடிஞ்சு, பாஜகவால் மாற்ற முடிஞ்சு. 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு தேசியவாத அலையை தேசிய அளவில் அவங்களால கட்டமைக்க முடிஞ்சு. அதெல்லாம் வந்து ஒரு வேலை பண்ணது நம்ம பார்த்தோம். பட் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான அலை எதுவுமே இல்லை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் அப்படி ஒரு அலை இல்லை. அதே சமயம் சலிப்பு இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எதிர்ப்புலையும் வந்து ஒரு பெரிய அலை, 100க்கு கீழே போயிடுவாங்க, கடுமையான அதிருப்தி இருக்கு பாஜகவுக்கு. அப்படியே இல்லை. அப்படியே நீங்க சொல்றதுல சமஸ் முக்கியமான இடம் வந்து உள்ளூர் தன்மையோடு அரசியல் அணுகப்படுகிறது அப்படின்னா, இப்ப பாஜக பெரிதாக நம்பியது வந்து மோடி அவர்களை முன்னிறுத்துறப்ப எங்களுக்கு 10 விழுக்காடு அதிகமா கிடக்கும், சட்டமன்றத்தை விட நாடாளுமன்றத்தில் 10 விழுக்காடு அதிகமா. கண்டிப்பா நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 18% கொடுத்துருவேன். ஏன்னா என்னுடைய கணக்குப்படி பாஜகவுடைய வாக்கு வங்கிங்கிறது 20%. அப்போ 17%, 37% அவங்க வாங்கியிருக்காங்கன்னா 17% தாராளமாக நான் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, அதுதான் பாஜகவுடைய பதற்றத்துக்கு காரணம். ஏன்னா உள்ளூர் தன்மையோட எலெக்ஷன்ஸ் அணுகப்படும் போது அங்கங்கே உள்ளூருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கலாம், என் ஊரில் என்ன நடந்திருக்கு, வளர்ச்சி பணி இல்லை, ஜாதி கணக்குகள், அதிருப்தி வேட்பாளர்கள், பாஜக உள்ளாரே அதிருப்தியாகி போட்டி போடக்கூடியவர்கள், அப்புறம் பாரம்பரிய ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ உதாரணமாக கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டா கடலோர மாவட்டங்கள் பாஜகவுக்கு வலுவாக இருக்கும். அதே போல் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டால் அதனுடைய மேற்கு பகுதிங்கிறது பாஜகவுக்கு பலகீனமாகவும் எதிர்கட்சிகளுக்கு பலமாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னிச்சுன்னா, பாஜக வந்து இந்த நம்பர்ஸ் அவங்க இப்போ ஏற்கனவே வாங்கின 303 வாங்குறதுங்கிறது சிரமமாக இருக்கும். உள்ளூர் தன்மையோட இருக்கிறதுங்கிறது. அதே சமயம் அது பாஜகவுக்கு ஒரு விதமான பதற்றத்தை, அது ஒரு பதற்றத்தை, ஏன்னா சர்க்கலை தரும். அவங்க தான் முன்னணியில் இருக்கிறாங்க என்றாலும் கூட இந்த நம்பர்ஸ் அவங்க வர முடியாது, மெஜாரிட்டி வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு அந்த பதற்றத்தை தர்றதுனால தான் பிரதமர்கிட்ட வந்து ஒரு பதற்றமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள்,
பொய்யான வார்த்தைகள், சதி கோட்பாடுகள், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அத்துமீறின ஒரு தாக்குதல்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக உள்ளூர் தன்மையோடு இருக்கு, நான் ஒரு நரேஷனை செட் பண்றேன், அதன் மூலமாக இரண்டாம் கட்ட தேர்தலில் கூட வாக்குகளை பெற முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா உள்ளூர் தன்மை உங்களுக்கு இதுல வந்து நாடு தழுவிய ஒரு இதை கட்டமைக்க முடியும். இப்ப திரும்ப அவங்க சொல்றது நீங்க ரொம்ப துல்லியமா கவனிச்சீங்கன்னா, இந்த முறை ராமர் கோயில தான் வந்து தேசிய அளவுக்கு வந்து கட்டக்கூடிய அலைக்கான ஒரு வலையா வந்து பாஜக பிளான் பண்ணது. அது ஆனால் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி ஒன்றும் பெருசாக எடுபடலைங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ பிரதமர் இப்போ இந்துத்துவ விஷயத்தை எடுக்கும்போது ஒரு பொது எதிரி முஸ்லீம்ஸை கட்டமைக்கிறது, காங்கிரஸ் அதை நோக்கி பிளேம் பண்ணுறது, இது வழியாக வந்து நாடு முழுக்க வந்து ஒரு வலையை கட்டுறதுங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். வாட் எவர் இட் இஸ், நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் அப்படி எதுவும் அலை இல்லை. அதனால் அது ஒரு ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. அதில் வந்து ஆனால் வந்து நான் திரும்ப சொல்கிறது, இந்த கேம்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ எனக்கு வந்து பீகாரில் நீங்கள் குறைந்திருக்கக்கூடிய இடங்கள் பாருங்கள், யூபியில் குறைந்திருக்கக்கூடிய இடங்கள் பாருங்கள், உள்ளூர் செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட, செய்தியாளர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன முக்கியமான விஷயம்னா, பல தொகுதிகளில் வந்து புறக்கணிப்பெல்லாம் நடக்குது. ஒரு ஊர்களாக வந்து தேர்தல் புறக்கணிப்பை நடக்கக்கூடிய செய்திகள், சில இடத்துல வந்து மாவட்ட ஆட்சியர்கள் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எல்லாமே செய்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தேர்தல் புறக்கணிப்புக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, என் ஊருக்கு சாலை இல்லை, என் ஊருக்கு வந்து வசதி இல்லை அப்படிங்கிறது. எங்க பீகார்லையும் உத்தரப்பிரதேசலையும் அங்க ரெண்டுமே பாஜக கூட்டணி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இடம். நீங்க சொல்வது வந்து பீகார் உத்தரப்பிரதேசத்தில் லோக்கல் இஷ்யூஸ் பேசப்படுதுன்னா, எஸ், அப்ப வந்து ராமர் கோயில்ன்ற விஷயத்தை தாண்டி மக்கள் அன்றாட பிரச்சனைக்குள்ள வந்துட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், அன்றாட பிரச்சனைகள். இன்றைக்கு பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறவர்களும் ஒருவேளை பாஜக அதிகபட்ச நம்பர் எடுத்துச்சுன்னா, நான் அதற்கு காரணமா சொல்றது இந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட சாலைகள். நிதின் கட்கரிக்கு நான் முதல் கிரெடிட் கொடுப்பேன். அப்படி ஏன்னா பாஜக வந்து அதிகமான தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய பட்சத்தில் எல்லா இடங்கள்லையும் எனக்கு ரோடு போட்டிருக்கு, பாலம் போட்டிருக்கு, அல்லது எனக்கு ரோடு வரல, வேலை இல்லை, இதைத்தான் மக்கள் பேசுறாங்களே தவிர அவங்க அந்த மதத்தில் என்ன இருக்கிறாங்க, இந்த மதத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த மதத்தில் அப்படி ஆயிடுமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்கள்கிட்ட வெறுப்பு கிடையாது, அந்த மாதிரியான கதையாடல் கிடையாது. லட்சுமி, இப்போ சமஸ் தொட்ட புள்ளியிலிருந்து பேசணும் அப்படின்னா, உள்ளூர் பிரச்சனையை தான் பெரிதாக நினைக்கிறார்களா? அதுவே விவாதத்திற்குரியதா இருக்கு. இப்போ உள்ளூர் பிரச்சனை தான் பெருசா இருக்கு, மக்களோட அன்றாட பிரச்சனைகள் தான் பேசு பொருளா இருக்கணும் அப்படின்னா, யார் நரேஷனை மாற்ற வேண்டிய நெருக்கடி இது? பாஜகவா, இந்தியா கூட்டணி? இல்லை, இது வந்து என்னன்னா, இந்த லோ ஓட்டர் டர்ன் அவுட் வந்து நம்ம நிறைய ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு ரீசன்ஸ் வந்து அதுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கடந்த 17 மக்களவை தேர்தல்களாக பார்த்தீங்கன்னா, நிறைய தேர்தல்களில் ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிறைய தேர்தல்களில் வந்து குறைந்திருக்கு. ஒரு 10 முறை அதிகரித்திருக்கும், 6 முறை வந்து குறைந்திருக்கும். அப்போது இது வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ்வலாக புரிஞ்சுப்போம் அப்படின்னா, அதிகமான ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் இருந்ததுன்னா அதிருப்தி, அந்த அதிருப்தினால ஒரு அலை இருந்தது, அரசாங்கம் மாறணும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து வாக்களித்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை. நீங்கள் இந்த 16 தேர்தல்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்சதும் இருக்கு, அந்த முறை அதிக வாக்குகள் வந்ததும் இருக்கு, அதிக சதவீத வாக்குகள் வந்து போலா இருக்கு, சில நேரங்களில் குறைவான சதவீதமும் இருந்திருக்கு. அப்போ இதை மட்டுமே வச்சு நம்ம அது வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அதாவது அரசியல் ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியோ அல்லது ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ மட்டும் வாக்கு சதவீதம் வந்து வேறுபடுவதற்கு ஒரு அது வந்து கணிக்க முடியாது. ஆனால் இல்ல, இருங்க, அதுக்குதான் இப்ப வந்து ஒரு மோடி வேவ் இந்த தேர்தலில் இல்ல. நீங்க 2014 இருந்த மோடி வேவோ இல்ல 2019 பேசப்பட்ட தேசிய அதாவது நேஷனல் இஷ்யூஸோ இன்னைக்கு வந்து எங்கேயுமே கிடையாது. லோக்கல் இஷ்யூஸ் வந்து பெரும்பாலும் அந்த உள்ளூர் அரசியல் பேசக்கூடியது இருக்கு. ஆனால் இங்க எங்க சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் இந்த முறை இந்த 2வது ஃபேஸ்ல நடந்த ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இங்க எல்லா இடங்கள்லையுமே அந்த ராஜ்புட் ஜாட்ஸ் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்திருக்கிறது. 2வது அங்க எல்லாம் வந்து அந்த லோக்கல் லீடர்ஷிப் மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆனால் இந்த முறை அந்த மாநிலங்கள்ல எல்லாம் அந்த லோக்கல் லீடர்ஷிப்பை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணவே இல்லை பிஜேபி. மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ள அடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. இது வந்து அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல சறுக்கலை கொடுக்கறது. இன்னும் சொல்ல போன, ஆனால் யூபியில் வந்து இஷ்யூ வேற. நீங்கள் இப்போ முசாஃபர் நகர்லாம் பார்த்தீங்கன்னா, போன தேர்தலில் வந்து பல்காக வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அந்த பகுதிகளில் கூட எல்லா இடத்துலையுமே போன முறை 80க்கு 71 இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது. ஆனால் இந்த முறை என்னன்னா,
முசாஃபர் நகர் பகுதியில எல்லாம் முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்துக்கள் தான் வந்து ஓட்டு போடல. நீங்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்களா, பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய அந்த காரியகர்த்தாஸாக இருந்தவங்க தான். அவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. இந்த தேர்தலில் இந்துக்கள் தான் பெரும்பாலும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஓட்டு போடல. என்னன்னா அவங்கள என்டியூஸ் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இந்த தேர்தலில் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ராமர் கோயில் போதுமானதாக இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு தேவை வந்து இந்துத்துவமோ அல்லது வந்து மதம் சார்ந்ததோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவை வந்து வேலை. இன்னைக்கு வேலை இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. லட்சுமி, ஏன் பிரதமர் வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் பரப்புரையில வந்து அவர் முஸ்லிம் இஸ்லாமிய வாக்கு அதை நோக்கி, அதாவது இப்ப வந்து இந்த ஹிந்து முஸ்லிம் போலரைசேஷன் ஒரு இஷ்யூ இல்லை இந்த எலெக்ஷன்ல. அதுல இருந்து நம்ம மாறிட்டோம். நீங்க அது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கும் அல்லது வந்து பிரதமர் பேசக்கூடியதை மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய காரியகர்த்தாக்கள் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் பேசியிருப்பாங்க. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எங்க போனது? இந்த தேர்தலில் நீங்க அதிகப்படியாக நீங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் கேட்டீங்களா? இல்ல. இன்னொன்று வந்து 400 பார் சொன்னாங்களே, 400க்கு மேல இடங்கள்ல வெற்றி பெறுவோம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பிரதமர் வந்து பாராளுமன்றத்திலேயே பேசுகிறார். அதுக்கப்புறம் இப்ப தேர்தல் ஆரம்பிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த 400 பார் என்ன ஆச்சு? எங்கேயுமே பேசலையே. 400 இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப அதை சொல்றதே கிடையாது. அதையும் விட்டுட்டாங்க. உங்க பார்வையில பாஜக பிரதமர் நரேஷனை மாத்த வேண்டியிருக்கா? மோடி வேவ் அப்படிங்கிறது இல்ல. ஆயேகா தோ மோடி ஹை அப்படி அதெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதுவும் இல்ல, அந்த இதுவும் இல்ல. ராஜ்புட்ஸ் ஜாட்ஸோட ப்ரொட்டஸ்ட் வந்து பெரிய அளவுல அந்த பகுதியில், அதாவது ஹிந்தி ஆர்ட்லேண்ட்ல இந்துக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். இந்த அமைதி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரானது அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவானது அப்படின்றது நம்ம முடிவு செஞ்சிட முடியாது. அதனால் எப்போதுமே மக்களுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். அந்த சலிப்புத்தன்மை வந்து ஆளுங்கட்சியை தோற்கடிப்பதற்காகவோ அல்லது எதிர்கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காகவோ அப்படின்னு ஒரே நேரத்தில் நம்ம முடிவு செய்ய முடியாது. நீங்க சொல்றதுல மக்களிடம் சலிப்பு இருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி நாங்க இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்திருப்போம்னு பேசுவது ஒரு வியூகம். அந்த இஷ்யூவையே பேச விடாம இன்னொரு விஷயத்துக்கு தள்ளுவது என்பது இன்னொரு வியூகம். அதுதான் பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. என்னதான் நம்ம வந்து வாக்களித்தாலும் எதுவும் மாற போறது இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது வந்து இந்த வெறுப்பு இல்ல இந்த அமைதி, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அமைதி பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பயத்துக்குள்ள, பிஜேபி இஸ் ஃபியரிங் இட். அதனாலதான் அந்த நர்வஸ்னஸ் தான் பிரதமருடைய இந்த பேச்சுக்கள், அதனாலதான் இப்படி இந்த பேச்சுக்கள் இப்படி வெளிப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த சலிப்புத்தன்மையோ மக்கள் வந்து அமைதியாக இருக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சியை பாதிக்கல அப்படின்னா பிரதமர் இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு இஷ்யூஸ் கிடையாது. அவங்க பேசுறதுக்கு நேஷனல் இஷ்யூஸ் கிடையாது. எக்கானமி வந்து இன்னைக்கு பெஸ்ட்னு சொல்ல முடியாது, எக்கானமி இன்னைக்கு வந்து வர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னாலும் அதுவும் முடியாது. இது எல்லாமே ஃபேக்டர்ஸாக தான் இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், சமசதை வந்து டச் பண்ணாங்க, இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையில தேர்தல் வைக்கிறது, அது என்ன எல்லா ஃபேஸும் வந்து வெறும் வெள்ளிக்கிழமையில வைக்கணும்? லாங் வீக்கெண்ட் கொடுக்குறீங்களா நீங்க? எலெக்ஷன் கமிஷனோட தப்புங்க எல்லாமே. ரெண்டாவது, ஓட்டர் வெரிஃபிகேஷன் எல்லாமே போன முறை தமிழ்நாட்டில் ஓட்டர் டர்ன் அவுட் லோயர் குறைவாக இருந்த போதும் நான் இதை பதிவு செய்தேன். ஓட்டர் ஐடி எல்லாமே வெறும் ஆதார் மூலமா மட்டும்தான் அந்த வெரிஃபிகேஷன் நடக்குது. நேரடியான சரிபார்ப்பு எங்கேயுமே நடக்கவே இல்லை. பிசிக்கல்லா வெள்ளிக்கிழமை வருதுங்களா? இந்த 2 ஃபேஸ் வெள்ளிக்கிழமை தான் வருது. அடுத்த முறை டெல்லி எலெக்ஷனும் அப்படிதான் வரப்போகுது. எல்லாமே லாங் வீக்கெண்ட் வருது. டியூஸ்டே, மண்டே, சாட்டர்டே நினைக்கிறேன் நான். அடுத்த எல்லாமே லாங் வீக்கெண்ட் வருது. நம்ம பேசலாம். அது இன்னொரு கோணத்துல விரிவாக பேச வேண்டியது. பேராசிரியர் ஆசீர்வாதம், சமஸ் அவர்களும் லட்சுமி அவர்களும் சொன்னதுல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, உள்ளூர் பிரச்சனைகளுக்கு மக்கள் காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு தேசியவாதம் தேசிய எழுச்சின்னு கட்டமைக்கிறீங்களா நரேஷன், அது உங்களுக்கு பெரிய சவாலா தந்துருமே. அதுதானே 2 பேரும் நுணுக்கமா சுட்டி காட்டுறாங்க. வணக்கம் விஜயன்.
இந்த நான் ஆரம்பிக்கும் போது 2 செட் ஆஃப் டேட்டாவை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் திரு சமஸ் அவர்களும் லக்ஷ்மி மேடம் பேசுறதுக்கும் நான் பதில் சொல்றேன். அதாவது ஃபேஸ் 1ல முதல் கட்டமா நடக்கும்போது 2019 69.53, இப்ப நடந்ததுல வந்து 62.37, கிட்டத்தட்ட 7.14% கம்மியா இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 69.50 இருந்தது, இப்ப 63.50, 6% கம்மியா இருக்குது. இது வந்து ஓவரால் நேஷனல் டேட்டாவை பொறுத்தவரை. ஆனா அதே சமயம் வந்து நான் இன்னொரு டேட்டாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். 2014 ஜெனரல் எலெக்ஷன் நடக்கும்போது நம்மளுடைய ஓட்டர் டர்ன் அவுட் 66.4%. அப்ப பாரதிய ஜனதா கட்சி வாங்கின சீட்டுகள் வந்து 282. 2019 அந்த தேர்தலை பொறுத்தவரை 67.4%. அதாவது ஒரே 1% வந்து அதிகரிக்கும் போது எங்களுடைய ஓட்டு எப்படி ஆச்சுன்னா 303 சீட்டுகளை நாங்க வந்து பெற்றோம். அடுத்த இன்னொரு டேட்டா சட்டமன்ற தேர்தல் குஜராத் எலெக்ஷனை பத்தி பார்க்கும்போது 2017 குஜராத்ல வந்து 69.2%. அப்ப வந்து நாங்க வந்து ஆஃப்வே மார்க்கே நாங்க தாண்ட மாட்டோம். அது வந்து முழுக்க பிரதமர் நரேந்திர மோடி வந்து டெல்லிக்கு வந்துட்டாரு, அங்க குஜராத்ல அவர் வந்து செல்வாக்கு எடுபடாது அப்படின்ற சமயத்துல நாங்க வாங்கின சீட்டு 99. அதுக்கு அடுத்த தேர்தல் 2022 எத்தனை சதவீதம் கீழே வாக்கு வித்தியாசம் ஆகுதுன்னா 63.8%. அதாவது 6% கம்மியா வருது டோட்டல் ஓட்டர் டர்ன் அவுட்ல. ஆனா நாங்க வாங்கின சீட்டு 156. நான் இந்த டேட்டாவை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி, அவங்களாம் வந்து 2022 தேர்தலில் வந்து அங்க ஸ்ட்ராங்கா நாங்க வந்து களம் காண்கிறோம் அப்படின்னு வந்து கொடுத்த நரேட்டிவ், அதையும் மீறி நாங்க 156 சீட்டு, காங்கிரஸ் கட்சி 17 சீட்டு. சொல்ற பாயிண்ட்ல இல்ல, நீங்க நுணுக்கமான இடத்தை சொன்னதுனால இப்ப நீங்க சொல்வது வந்து வாக்கு சதவீதம் குறைந்தாலுமே கூட அது எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. கமிட்டட் ஓட்டர்ஸ், எங்களுக்கு வாக்களிக்கிறவர்கள் வாக்களிச்சிடுறாங்க அப்படின்றீங்க. ஆனா லட்சுமி அவர்கள் சொன்ன இடம்ன்றது அது கிட்டத்தட்ட அவங்க தேஜஸ்வி சூர்யா சொல்றதுதான். மற்றவர்கள்லாம் எதிர் தரப்பினர்லாம் வாக்களிச்சுறாங்க, 80 விழுக்காடு பாஜகவினர் வாக்களிக்காம இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அவர் மதம் சார்ந்தே சொன்னாரு. அப்ப அங்க பிரச்சனை இருக்கா? அதை தானே லட்சுமி கோடிட்டு காமிச்சாங்க. உங்கள் ஆதரவு வாக்குகள் வாக்குச்சாவடிக்கு வரல. இல்ல, அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்ப முதல் தடவையாக முதல் கட்டமும் 2வது கட்டமும் வந்து தென்னிந்தியால, குறிப்பா தமிழ்நாடு மற்றும் கேரளால நடந்துச்சு. கர்நாடகால பாதி நடந்திருக்குது, 14 சீட்டுக்கு நடந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது அடுத்த ரவுண்ட்ல வந்து 14 சீட்டு மீதி உள்ளதுக்கு நடக்கிறது. போன தடவை எலெக்ஷன்ல நீங்களே பார்த்தீங்க, 28 தொகுதியில் 27 தொகுதிகள் எங்களுடைய ஸ்ட்ராங், அதாவது சவுத் இந்தியாவுடைய, தென்னிந்தியாவுடைய பாஜக ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கர்நாடகா மாநிலம். அங்க வந்து நாங்க வாக்கு சதவீதத்திலும் நம்பர் 1ல இருக்கிறோம், சீட்டுகளையும் நம்பர் 1ல இருக்கோம். கேரளாவை பொறுத்தவரை நாங்கள் வாக்கு சதவீதத்துல முன்னேறிட்டு இருக்கோம். சீட்டு வந்து நேற்று நடந்த தேர்தலுடைய முடிவுகள் வரும்போது தெரியும். ஆனா அதே சமயம் வந்து இந்த இடத்துல அந்த உள்ளூர் விஷயங்களுக்கு மட்டும் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன் திரு ஆசீர்வாதம். மோடி வேவ் இல்ல, மோடிக்கு ஆதரவான அலை 2014-19 மாதிரி இப்ப இல்ல அப்படின்ற ஒன்றும், உள்ளூர் பிரச்சனைகள் வெடித்து கிளம்பி இருக்கின்றன அப்படின்றதுதான் 2 முக்கியமான பார்வை. அது உங்களுக்கு நெருக்கடியா இருக்கா? எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. அதனாலதான் நான் டேட்டாவை ஷேர் பண்ணேன். மோடி வேவ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவுல மக்களுக்கு பேசு பொருளா, ஒரு நீங்க 2014 சொன்னாரு, 2019 சொன்னாரு அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுடைய திட்டங்கள் 10 வருட எங்களுடைய ரெக்கார்டு, ட்ராக் ரெக்கார்ட், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்க சேர்த்திருக்கோம். அதை சக்சஸ்ஃபுல்லா சேர்த்திருக்கிறோம். அதனால வந்து ஒரு அலைன்றது வந்து ஒரு அண்டர் கரண்டா இருக்கிறதுக்கு வந்து முழு வாய்ப்பா இருக்கிறது. அதனாலதான் நாங்க வந்து எந்த ஒரு அலட்டிக்காம நாங்க அமைதியா தான் நாங்க வந்து இந்த தேர்தல்களை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு அலை இருக்கு அப்படின்னா அது யாருக்கும் தெரியாத அண்டர் கரண்ட்ல எப்படி போகுன்றார். அலைனா சுனாமி மாதிரி வரதுக்கு பேர் தானே சார் விஜயன். அதுதான் நான் டேட்டாவை வந்து உங்களுக்கு சொன்ன 1% வாக்கு வித்தியாசத்துல நீங்க சொல்றது கடந்த காலத்தை சொல்றீங்க. அதுல இவங்களுக்குமே மாற்று கருத்து இல்ல திரு ஆசீர்வாதம். சொல்றேன் இல்லீங்களா? நீங்க லோக்கல் இஷ்யூ
இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் நான் கேக்குற பாயிண்ட் நீங்க கேட்டுக்கோங்க. கடந்த காலம்னா 100 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 2022 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். சோ நீங்க வந்து குறையுதாங்கிறது பிரச்சனை இல்ல, குறைஞ்சாலும் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்றது பிரச்சனை இல்ல. இந்த பிஜேபியோட நர்வஸ்னஸ் தான் இங்க வந்து ஆசீர்வாதம். இத நான் இப்படி கேக்குறேன் ஆசீர்வாதம். கருத்து கணிப்புகள் வந்த காலகட்டத்திலும் இந்த தேர்தல் தொடங்குறதுக்கு முன்பு இருக்கிற காலத்துல திரு ஆசீர்வாதம் எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்து 400-420 பேசினவர் இன்னைக்கு இந்த டர்ன் அவுட் எல்லாம் சொல்லி இதுல எங்களுக்கு வாய்ப்பு அந்த வாய்ப்புன்னு சொல்வதே ஒரு பதற்றம்ன்றாங்க. அப்படிதான் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு லட்சுமி சொல்றாங்களே. விஜயன் லட்சுமி மேடத்திட்ட நான் சொல்றதுக்கு இதுதான் ஆசைப்படுறேன். நாங்க இன்னைக்கும் வந்து சொல்றோம், எங்களால வந்து 400 தொகுதியில் அந்த ஸ்ட்ரைக் எங்களால பண்ண முடியும், 370 தொட முடியும். அதுக்கு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதை நாங்க வந்து எதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கிட்டயோ இல்லது பொதுவெளியில நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளூர் விஷயங்களை பத்தி சமஸ் சொன்னாரு. ஓகே, உத்தரப்பிரதேசல அவர் வந்து உத்தரப்பிரதேஷ் போனாரு, பீகார் போனாரு, மற்ற வட மாநிலங்களையும் வந்து அவர் சுத்தி பார்த்தாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அவர் வந்து வேங்கை பார்த்திருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு முழுக்க எழுதியிருக்கேன் சார். தமிழக அரசை நான் கண்டித்திருக்கிறேன். அதாவது நம்ம முத்திரை குத்தல்ல போவேன் நான் நினைக்கிறேன். இதுக்கு வெங்கை வயலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்? இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சுட்டி காட்டுறேன். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்களை குறிப்பிட்டு மோடி அவர்கள் பேசி இருக்கிறார். நான் வந்து ஒரு உத்தரப்பிரதேச எம்பியா பேசுறேன், யோகிஜி ஆட்சி வந்து நல்லா இருக்குது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, அப்படியெல்லாம் மோடி வந்து யோகி பேரை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமை இருக்கிறத பத்தி நீங்க பேசணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? நான் எல்லாரையும் தான் சார் விமர்சிக்கிறேன். நீங்க எல்லாம் நான் விமர்சிச்சிருக்கேன், கண்டிச்சிருக்கேன். திரு ஆசீர்வாதம் இதற்கு பதில் சொல்லிடலாமே. இல்ல சமஸ் சார் வந்து பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். நான் ஒரு ஃபெலோ செஃபாலஜிஸ்டாவும் நான் வந்து அவரை அணுகிறேன். பாஜக இருந்தாலும் நான் செஃபாலஜிஸ்டாவும் நான் அணுகிறேன். அதுக்காக நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூல ஒரு தேர்தல் பரப்புரையில எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு பயமும் இல்லை. நாங்க வந்து ஒரு ஃப்ரீ மைண்டோட தான் இந்த தேர்தலை நாங்க வந்து அப்ரோச் பண்றோம். எங்களுடைய இலக்கு 400, அந்த இலக்கையை எட்டுவோம் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. அதே சமயம் நம்ம உள்ளூர் விஷயங்களை பத்தி சொன்னாரு, யோகியை பத்தி அவர் பேசினாரு. ஓகே, ஆனா ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஒரு கான்செப்டை முதல் நாங்க தான் கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்கோம். அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் 2 தடவை வந்து திரும்பி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். லட்சுமி மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க, காலையிலே வந்து ஓட்டு போட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல. மேடம், நீங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க வந்து மறைச்சிட்டீங்க அல்லது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். காலையில் வந்து ஓட்டு போட்டவர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் புர்கா போட்டுக்கிட்டு நான் நேர்ல போய் பார்த்தேன். நான் முடிச்சுக்கிறேன். நான் இதே அடுத்த சுற்றுல வரேன். அதையே நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்க. இனியன் ராபர்ட் போ ஆசீர்வாதம் அவர்கள் சொல்வதில் வந்து உள்ளூர் இஷ்யூ பேசப்படலாம், அதையும் பாஜக அரசு அட்ரஸ் பண்ணிருக்கு. ஒன்னு, மோடி வேவ்ன்றது அண்டர் கரண்ட்ல இருக்கத்தான் செய்யுது. அப்படி இன்னொன்று, அவருடைய அதீத நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, இஸ்லாமியர்கள்ல பெண்கள் கூட எங்களுக்கு ஆதரவா தான் இருப்பாங்கன்றதுல இதுவரைக்கும் எங்களுக்கு 400+ எந்த பதற்றமும் இல்லை, அந்த நம்பிக்கையோடு இருக்கும்னு சொல்றேன். இல்லை, முதல்ல இந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான மனநிலை அல்லது எதிர்கட்சிக்கு எதிரான மனநிலை, இந்த மாதிரியான மித்தை வந்து முதல்ல காங்கிரஸ் கட்சி நிராகரிக்கிறது. அதனுடைய நிலைப்பாடு கிடையாது. நாங்கள் இந்த வாக்குப்பதிவு குறைவானதற்கு சில காரணங்களை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த கிளைமேட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு பகுதி மக்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வாக்களிக்க முடியாமல் போனதுன்னு மிகப்பெரிய காரணமாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு பகுதி மக்கள் ஒரு லெஸ் பர்சன்டேஜ் இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது பகுதி யாராக இருப்பாங்க கேட்டிங்கன்னா, இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ். இந்த நடந்து முடிந்த அத்தனை தேர்தல் இந்த மாநிலங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் லேபர்ஸாக பல மாநிலங்களில் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால் அவங்க சொந்த மாநிலத்துக்கு போய் வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இது இரண்டாவது ஒரு பகுதி. மூன்றாவது பகுதி யார் வாக்களிக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பார்வையில் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்தவங்க ஒரு சில பகுதி இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் இந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக தான் செயல்படுகிறதா என்கிற ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம்
மக்கள் மனசுல எழுந்திருக்கிறது. அது கட்சிகளை உங்களுக்கு தாண்டி நெருக்கடி தானே. ஜனநாயகத்தின் மீது நிச்சயமாக. நம்பிக்கை இல்லாதவர்கள் நிச்சயமாக. இழந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தானே எல்லா நெருக்கடியா? கட்சி இந்தியா நாட்டின் ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்போ நீங்க இந்தியாவுல ஒரு படித்த வர்க்கம், உயர்தட்டு வர்க்கம் அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல சார்ந்தவங்க, எஜுகேட்டட் கிளாஸ்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கை, ஏன்னா டெமோக்ரஸி இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபெய்த், இட்ஸ் மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட். அது வந்து இன்னைக்கு இறுக்கமாக இருக்கிறதா, அன்னைக்கு 52ல இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணீங்கன்னா, ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு இருக்கு. நான் ஓட்டு போட்டு என்ன பெருசா மாறிட போகுது, ஏன் ஒரு ஓட்டுனால தான் மாறிட போதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்களா? அப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல. நீங்க அடுத்தடுத்த கட்ட பரப்புரையில என்ன வியூகத்தை நீங்க கொண்டு வர போறீங்க, என்ன பேசி அவங்களெல்லாம் கொண்டு வர போறீங்க வாக்குச்சாவடி? எல்லாம் இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சிஸ்டத்துக்கே பிரச்சனை. இது எல்லா கட்சிகளும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த தேர்தல் ஆணையம் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன? இவிஎம்ல வந்து விழுந்த ஓட்டுகளும் விவிபேட்ல விழுந்த ஓட்டுகளும் சரிபார்த்து சொல்லுங்கன்னு கேட்டோம். இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் முதல் ஃபேஸ் நடந்த எலெக்ஷன் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. 69 விழுக்காடா 72 விழுக்காடா சொல்றதுக்கே ஒரு நாள். இதுல தேர்தல் நடைமுறையில் இருக்கிற சிக்கல்கள், அதை நம்ம விரிவா பேசணும். 3 பேருமே அதை பத்தி அட்ரஸ் பண்ணீங்க. ஆனா திரு ஆசீர்வாதம் சொல்ற தேர்தலை ஒட்டிய அந்த கணக்குல அவர் சொல்றது, எங்களுக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ் இப்ப 69 இருந்தாலும் எங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து போட்டுட்டாங்க. மாற்றத்தை விரும்புகிறவர்களோ பாஜக அரசுக்கு எதிரானவர்களோ வரல. அதுதான் அவர் புள்ளிவிவரங்களோடு சுட்டி காட்டுறார். அதுக்கு உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அவங்க நம்பிக்கை தானே அது, அதோட நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கை அது. இந்த தேர்தல் என்பது மாற்றத்துக்கான தேர்தல். 10 ஆண்டுகள் மோடி ஆட்சியில் இருந்துட்டார். 10 வருஷம் முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாருன்னு இன்னைக்கு திரும்பி நம்ம உட்காந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம். நான் ஃபிளாஷ்பேக்கை நிச்சயமா உங்க பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் 2014? நான் ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னாரு, ஊழலை ஒழிப்பேன்னாரு, வேலைவாய்ப்பு அதிகரிப்பேன்னு சொன்னாரு, கேஸ் விலை பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொன்னாரு, டாலருக்கு நிகரா இந்திய ரூபா கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாரா நான் கேட்கிறேன். இல்ல அப்படி என்றால் மோடி எதிர்ப்பு அலை பெருசா இருந்திருக்கே. இருக்கிறது, நீங்க கிரவுண்ட்ல இருக்கிறது சரிங்களா. ஆனா நாங்க அது வெளிப்படையா மோடிக்கு எதிரான அலை வீசுகிறதுன்னு சொல்லிட முடியாது, பொறுத்திருந்தா பார்க்க முடியும். ஆனா இந்த தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கிறது எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது சரிங்களா. அதுல வந்து எனக்கு 1% சந்தேகமே கிடையாது. களத்துல வந்து காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்தின் பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணி உருவானதுக்கான காரணமே அதுதான். உங்களுக்கு மக்கள் என்ன நினைச்சாங்க, 2020 பிஜேபிக்கு எதிரான ஒரு பார்வை வந்துருச்சு. ஆனா அதை ஒருங்கிணைக்க முடியுமா, அவங்களை வீழ்த்த முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது கட்சிகளுக்கு. இல்ல மாற்றத்தை விரும்புகிறவர்கள் வாக்களிக்க வந்திருக்காங்கன்றது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் வந்து பிரதமருக்கு தோல்வி பயம்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக ஆமா, தோல்வி சந்தேகமே இல்லையா. அவர் தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடா தானே மிகவும் கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசிட்டு இருக்காரு ராஜஸ்தான்ல. என் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏப்ரல் 5ஆம் தேதி வந்த ஒரு அறிக்கையை எதுக்கு வந்து இப்போ 19ஆம் தேதி வந்து விமர்சிக்கணும் அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்போ அவர்களுக்கு அச்சம் வந்து விட்டது. அந்த இந்த தேர்தல் தோத்து போயிருன்றது அவங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய நீட்சியாக அதனுடைய வெளிப்பாடாக தான் பிரதமர் அவர்கள் வந்து எங்க கட்சி விமர்சிக்கிறது, தலைவர்கள் விமர்சிக்கிறது, கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை விமர்சிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மதவாத போக்குல போயிட்டாங்க. நீங்க 2014 என்ன சொல்லி அவங்க ஓட்டு கேட்டாங்கன்னா, மாற்றம் உங்களுடைய வியூகத்துல இப்ப ஊபி பீகார்ல வந்து மாநில கட்சிகளோடு இணைந்து கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கத்துல மாநில கட்சிகளை எதிர்த்து ஒரு புதிய வியூகத்தை கொண்டு வரீங்க, பரப்புரையில கொண்டு வரீங்கல்ல. அதை வந்து எதிர்த்தரப்புல இந்தியா கூட்டணியில இருக்கிற குழப்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. ஒரு குழப்பமும் கிடையாது. நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம். இந்தியா கூட்டணியுடைய முதல் கொள்கை என்ன? பிஜேபியை விரட்ட வேண்டும், வீட்டுக்கு விரட்ட வேண்டும். 2வது இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுலதான் எங்க கட்சியினுடைய முதல் கையெழுத்து தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு முந்தானேத்து. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு. இதுல வந்து எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் கிடையாது, கொள்கை முரண்பாடு எதுவும் கிடையாது, களத்திலே இந்த முரண்பாடும் கிடையாது. ஏன்னா 2020 இந்த கூட்டணி உருவாகும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கூட்டணி உடைஞ்சிரும், பிரிஞ்சிரும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி நிலைத்து நிற்கிறது ஒரு பெரிய சாதனை. நீங்க நவம்பருக்கு பிறகு பிரதமர்கிட்ட ஒரு பயத்தை நீங்க பார்த்திருக்க முடியும். ராம்கி அப்படித்தானா? இது எதிர்த்தரப்புல இருக்கட்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாருமே ஒரு பதற்றம் தெரிகிறது, தோல்வி பயம்னு சொல்றாங்க. பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்லிட கூடாதுன்றது ஒரு பதற்றம் தெரியுது அப்படின்றாங்க. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? பதற்றம்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து பதற்றம்னா மோடி அவர்கள் பேசின பேச்சு வந்து எந்த பகுதியில் பதற்றம்னு பார்க்கணும். இப்போ அவர் பேசினது ஒரு ஆணவமான பேச்சு தான். அது வந்து அவர் பேசி தவிர்த்து, அப்போ ஒருவேளை அவர் பதற்றத்தில் பேசியிருந்தாருன்னா அப்போ இந்த 2வது ஃபேஸில் எந்தெந்த தொகுதிகள்லாம் போகுது அதை கருத்தில் கொண்டு பேசினாராங்கிறதுல இன்னும் டிகோட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள கணக்கு இருக்கலாம், ஒரு நிச்சயமாக கணக்கு இருக்குது. நீங்கள் 2 ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் 102 + 88 190 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் வந்து பாஜக பலம் இல்லாத தொகுதிகள், இல்லைன்னா சமநிலையில் உள்ள தொகுதிகள் தாங்க. நீங்கள் அப்போ அங்கே வந்து அப்போ அந்த நேரத்தில் அதற்கேற்ற மாதிரியான ஒரு அரசியலை பேசுவது கூட. அதில் சொன்ன இடம்ன்றது உள்ளூர் இஷ்யூஸ் பெருசா பேசப்படுது. ராமர் கோயில் விவகாரம் கூட ஊப்பிலேயே பெருசா பேசப்படலைன்னா
அந்த கணக்கு தெரியாம பிரதமர் வந்து இந்துத்துவா இந்து மத அணிதிரட்டல்னு யோசிக்கிறாரா? எல்லாருமே உள்ளூர் இஷ்யூஸ் போது ரொம்ப கோட்டடா நம்ம சொல்லி கடந்து போறோம். உள்ளூர் இஷ்யூஸ் இன்னும் நான் மைக்ரோ லெவல்ல நான் பேசுறேன். இப்ப கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இப்போ போல என்ன ஆகுதுன்னா சவுத் கேரளால ஒரு 12 தொகுதிகள் அங்க வந்து வாக்குப்பதிவு ரொம்ப குறைவா இருக்குது. அதே கோஸ்டல் கேரளா உங்களுக்கு தெரியும், கோஸ்டல் கேரளால வந்து சிறு மைனாரிட்டிஸ் ரொம்ப அதிகம், அங்க காங்கிரஸ் வலுவான பகுதிகள், அங்க வாக்குப்பதிவு அதிகமா இருக்குது. இதை வைத்து நீங்க பார்க்கும்போது ஆப்வியஸா நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சம் வலு குறைவாகவும் காங்கிரஸுக்கு வலு அதிகமாகவும் ஒரு இருக்கும். அங்க பத்தி நம்ம பாஜக பத்தி பேச போறது இல்ல, ஆனா பாஜக ஒரு ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நிஜமாகவே வந்து ஒரு நேரேட்டிவ், அதாவது கேரளாலே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடியல இந்தியா கூட்டணியால். அதாவது நீ கேரளாலே பண்ண முடியல போது கர்நாடகாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கர்நாடகா வந்து நீங்க இந்தியா கூட்டணியினுடைய நரேஷன் பத்தி பேசுறீங்க. இப்ப சமஸ் சுட்டிக்காட்டியது, இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியை இந்தியா முழுமைக்கும் ஒற்றை தலைமையாக முன்னிறுத்துவது, ஒரு அஜெண்டாவை தேசியவாதம்ன்ற ஒரு அஜெண்டாவை செட் பண்றது இல்ல. அதுல அவங்களால இந்த முறை அது நெருக்கடியை சமாளிக்கிறாங்க. ரெண்டு ஃபேஸ் செய்ய முடியாது. இங்க அடுத்த 5 ஃபேஸ் வரப்போகுது. அதுல வந்து நிச்சயமா அலை ஒன்று வரும். அந்த அலை மோடிக்கு ஆதரவான அலையா எதிர்ப்பான அலையா நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா இந்த நடந்து முடிந்த 2 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மேம்பாக பார்க்கும்போது எந்த விதமான ஒண்ணு இல்லைனாலும் உள்ள அண்டர் கிரவுண்ட்ல நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா அது பாஜகவுக்கு அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீங்க பாருங்க, கர்நாடகா எடுத்து பாருங்க, தக்ஷின் கர்நாடகா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பண்ணாங்கல்ல, அது எல்லாருமே காங்கிரஸுக்கு ஃபேவரான தொகுதிகள் தான் எல்லாம். நீங்க சொல்வது வந்து அடுத்தடுத்த கட்டம் தான் பாஜகவுக்கு ஆதரவான தேர்தல் நடக்க போறது இருக்கும். ஆனா இது இன்றைய சூழல்ல வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஆதரவான ஒரு சிச்சுவேஷன் அமையலையே. நீங்க பாருங்களேன், ஒரு அந்த போக்கு வாக்குப்பதிவு வந்து சீரா இருக்கணும், அதானே எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நீங்க சொல்றது வந்து இந்த 2 கட்ட வாக்குப்பதிவுலயுமே காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கே பெருசா ஒரு மாநிலத்திலே வழக்கத்திற்கு மாறாக, அதாவது வழக்கத்தை விட குறைவாக இருக்குது கேரளா வாக்குப்பதிவு, வழக்கத்தை விட குறைவா இருக்கு. அதிலே நீங்க பாத்தீங்கன்னா ஏரியா வைஸ் பார்க்கும்போது ஒரு சில ஏரியாக்கள் ரொம்ப குறைவாக, ஒரு சில ஏரியா அதிகமா இருக்கு. இதே போக கர்நாடகால பார்க்கலாம், மாண்டியால 81% இருக்குது, ஆனா பெங்களூர்ல 50%. நீங்க கேரளாவை சுட்டி காட்டுறீங்க. கேரளான்றது உங்கள் பார்வையில போட்டி கம்யூனிஸ்ட் காங்கிரஸா 50-50 நம்ம எதிர்பார்த்தோம்ல. அது இந்தியா கூட்டணி தானே. நீங்க இந்தியா கூட்டணி தான் 50-50 எதிர்பார்த்தோம்ல. அப்ப நீங்க அப்ப அதாவது என்ன நினைக்கலாம்னா, கேரளால இருக்கவங்க நம்ம வந்து கம்யூனிஸ்ட் போடுறதுக்கு பதிலா காங்கிரஸுக்கு போட்டா மத்தியில வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கலாம்ல. அப்படிலாம் அவங்க நினைக்கல. அவங்க வந்து திரும்ப சொன்ன மாதிரி உள்ளூர் பிரச்சனைகள் தான். அதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எத்தனை பேர் டெல்லியில போய் லாபி பண்ண முடியும், நம்ம கேரளாவுக்கு எப்படி பேச முடியும் நினைக்கிறாங்க. இதே தான் கர்நாடகாவில் நினைக்கிறாங்க. கர்நாடகாவில் நடந்த தேர்தலுங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ங்கிறது யார் ஒக்களிக்க தலைவரா வர போறார் அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடமா தான் இருக்குதுங்க. அங்க வந்து செல்வாக்குள்ள எத்தனை பேர் அங்க போய் டெல்லிக்கு போறாங்கங்கறத அதை தீர்மானிக்கிற இடமா இருக்குது. இப்ப நீங்க சொல்வது வந்து லோக்கல் இஷ்யூஸ் பேசப்பட்டாலும் கூட மத்தியில வந்து பாஜக தான் வரப்போகுதுன்ற நம்பிக்கையில மக்கள் இருக்காங்க. இல்ல அது அந்த நம்பிக்கை இல்ல, மக்களுக்கு நிச்சயமா ஒரு சலிப்பு ஒரு இது இருக்கு. நம்ம என்னதான் நம்ம வந்து இல்ல அதுல வந்து இப்ப காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ வாக்களிச்சா அது என்ன நடக்கும்னு ஏன் அந்த எண்ணம் வருது? இல்ல அது அடிப்படையில மலையாளிகள் வந்து அந்த மாதிரியான பார்வையே இல்ல. அவங்கள பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் இல்ல, நம்ம இங்க அனுப்புற வேட்பாளர்கள் தான் முக்கியம். நம்ம அனுப்புற வேட்பாளர்கள் அங்க டெல்லியில போய் ஒரு திறமையான லாபி பண்ணுங்கிற நினைப்புல தான் அவங்க இருக்காங்க. அவங்களால நிச்சயமாக தெரியும் பெரிய அளவுல. சமஸ்போ ராம்கி சொல்வது மாதிரி இந்த இருகட்ட தேர்தலை கூட இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடியான சூழலை தான் தந்திருக்கா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம இந்த விஷயங்களை வந்து பாஜக அல்லது காங்கிரஸ் மேலே அப்படி தூக்கி போட்டு இந்த வாக்கு வங்கி குறையுது அப்படின்னு நம்ம பேசுகிறது வந்து முறையாக இருக்காது. ஏன்னா அது வந்து நம்ம திரும்ப இங்கேயா இருந்தாலும் திமுக அதிமுகன்னு போடுறோம், அப்படி இல்லை. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு கடைசியாக வரைக்கும் ஆளை இழுத்துட்டு தான் வராங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இவ்வளோ வெப்பம் நமக்கெல்லாம் வெளியிலே போக முடியல. இந்தமாரி வெயில் காலத்தில் வைக்கக்கூடியதை வந்து அவங்க லக்ஷ்மி சுட்டி காட்டியபடி வீக்கெண்ட்ஸோடு சேர்ந்து வர மாரி நீங்கள் சாதாரண ஒரு வாக்காளர் வந்து போடணும்னு சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தருணத்தை உருவாக்கணும். இல்ல இதை தாண்டி இப்போ வியூகம்னு அமைக்க முடியாதா? வியூகம் இல்ல, நம்ம தலைப்பிலேயே மோடி ராகுல் அடுத்தடுத்த கட்டம் என்ன வியூகம் அமைக்கணும்ன்ற ஒரு கேள்வியும் சரி. அதான் இந்த விஷயத்தை தனியா வச்சுக்கோ, அதை நம்ம தனியா பேசுவோம். அந்த 2வது விஷயத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், ராம்கி சொன்னதுல ஒரு விஷயத்துல எனக்கு முரண்பாடு இருந்துச்சு. கேரளால கூட வந்து இந்தியா கூட்டணியை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு இடையில இருக்க முரண்பாடு அப்படின்னாரு. நான் அப்படி நினைக்கல. ஏன்னா இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே 2019 அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பாஜகவுக்கு எதிராக வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நிற்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு ஒரு வேளை வெற்றி பெற்றால் 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அவங்க 2 பேரும் அப்படி தான் இருக்காங்க. கேரளா ஓட்டர்ஸ் வந்து மிக தெளிவாக அப்போ முடிவெடுத்தாங்க. சிபிஎம்க்கு 2 சீட் தான் அந்த கடந்த முறை ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட சிபிஎம்க்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம்ங்கிறது 12% 2019 மக்களவைத் தேர்தல். அதே சமயம்
நீங்க சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது மீண்டும் பினராயி விஜயனை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த முறை நீங்க போய் பார்த்தீங்கன்னா 6% அளவுக்கு காங்கிரஸுக்கும் சிபிஎம்க்கு இடையில வாக்கு வித்தியாசத்தில் வேறுபாடு இருந்துச்சு. அதனால வந்து கேரளியர்கள், தமிழர்கள், நான் பொதுவில் வந்து சொல்லும்போது இந்தியாவிலேயே வந்து ரொம்ப முற்போக்கா சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கள் மட்டும்தான் இங்க யார் வரணுங்கிறதுக்காக இல்லை, யார் வரக்கூடாது அப்படிங்கிறத தான் பலகீனத்தின் பக்கம் இருந்தாலும் மிக தெளிவா ஒருமித்த கருத்தோடு ஒரு மாநிலமே நீங்க இப்ப வந்து சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மாதிரி சிந்திக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர்களை நம்ம கொச்சப்படுத்திடக்கூடாது. அது கேரளாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி. கேரளா பொறுத்தவரை 2019க்கான அந்த சூழ்நிலை ரிப்பீட் சொல்ல முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு 73% வாக்குப்பதிவு வயநாட்டில் இருந்தது, இன்னைக்கு 70% இல்லை. நீங்க அது பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளையும் நிறைய ஒரு பெரிய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்ல பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆப்வியஸா அவங்க வந்து உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர்ல யாரு அப்படிங்கறதை பொறுத்து தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இரண்டாவது, நீங்க வந்து கோஸ்டல் கேரளாவை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து சிறுபான்மையினர் கம்யூனிஸ்ட்களை விட காங்கிரஸை ப்ரிஃபர் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அங்க பாஜக பத்தி பேச்சே கிடையாது. நம்ம நீங்க ஒருவேளை கேரளாவை தாண்டி கேரளா, தமிழ்நாடு வேறொரு மாதிரியாக சிந்திக்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்த கட்ட தேர்தல்ல வேற என்ன காட்சிகள்? நீங்க கர்நாடகா பாத்தீங்கன்னா கர்நாடகா அமைப்பிலே பிரிஞ்சுதான் இருக்கு. தட்சிண கர்நாடகா, சவுத் கர்நாடகா தான் தனித்தனியா இருக்குது. இப்ப நீங்க காங்கிரஸ் வலுவா உள்ள பகுதிகளிலே 14 தொகுதிகள், கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதி காங்கிரஸ் வலுவான பகுதிகள், அங்க 10க்கு மேல அவங்க ஸ்கோர் பண்ணி ஆக வேண்டும். ஸோ அப்படி இல்லைன்னா அது வந்து காங்கிரஸ்க்கு பெரிய செட்பேக் ஆக்சுவலாக. ரெண்டாவது, ஐக்கிய ஜனதா குமாரசாமி கட்சி அவர்கள் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாதுங்கிற எதிர்பார்ப்புலாம் இருந்தது. இனி தேர்தலுக்கு முன்பு கூட்டணி வியூகம்லாம் இருக்கும், பரப்பரை வியூகம் இல்ல மக்கள் அணுகிறதுல ஏதேனும் ரெண்டு பேர்ல யார் என்ன மாற்றத்தை பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் குமாரசாமி தரப்புல இருந்து இருக்கு. 81% மாண்டியால ஓட்டு வாக்குப்பதிவு இருக்கு. அதாவது என்ன சொன்னாங்க, பாஜகவுக்கும் குமாரசாமி கட்சிக்கும் ஒரு பெரிய ஜெல் ஆகாதுலாம் சொன்னாங்க. அவருடைய பகுதிகளில் வந்து அதிகமான வாக்குப்பதிவு இருக்குது. எந்த அளவுக்கு அவர் சாதகமா போகுது வேற விஷயம், ஆனா வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்தபடி நகரங்கள் வாக்குப்பதிவு குறைவா இருக்குது. உங்க பார்வை? அதாவது ராம்கி சொன்னதுல கேரளாவை பொறுத்தவரை என்னுடைய ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். நேத்து வந்து அங்க தேர்தல் நடந்தாலும் உடனடியாக வந்து அவர் வேணுகோபால், காங்கிரஸுடைய தலைவர் வந்து LDF, அதாவது பினராயி விஜயன் மற்றும் அவருடைய சேர்ந்தவர்களை வந்து கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த தேர்தலை வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய மிஷினரியை வச்சு ஹைஜாக்கே பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு முரண்பாடா நம்ம பாக்குறது இல்லையா? அதாவது ஒரு கூட்டணியில் இருக்காங்க, 2 பேரும் வந்து அதே சீட்டுக்காக போராடுறாங்க, ஆனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து கடுமையான வார்த்தைகளால வந்து அவங்க வந்து அரிச்சிருக்காரு. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு தொய்வு வருது. அதுக்காக நான் சொன்னேன், கேரளால தமிழ்நாட்டுல கூட திமுக அதிமுக கிரவுண்ட் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை களத்தில் இருந்து வெளில தள்ளுறது இல்லையா? ஒரு கூட்டணி இல்ல, திமுக அண்ணா திமுக ஒரு கூட்டணி இல்ல, 2 பேரும் வந்து தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க கேரளால இண்டி கூட்டணின்ற ஒரு கூட்டணியோட கேரளா, தமிழ்நாடுல நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம். லட்சுமில சொல்றது இன்னும் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. மணிப்பூர்ல எல்லாம் அதிக பேர் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜயன், நான் வந்து என்னோட ஒரு அனுபவத்தை சொல்றேன். 1996ல வந்து பயங்கரவாதம் காஷ்மீர்ல வந்து பீக்ல இருக்கும்போது மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடத்துறாங்க. நான் வந்து அப்ப அரசு அதிகாரியா இருந்தேன். டெல்லியில இருந்து நாங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளைன்ல எங்களை அனுப்புனாங்க. எல்லாம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வச்சு போட்டுக்கிட்டு நாங்க போய் அங்க தேர்தல் நடத்தினோம். புல்வாமால எனக்கு வந்து நான் வந்து போலிங் ஆபீசர், ஒரு ஓட்டு கூட இல்லை. காலையில நான் போய், அப்பெல்லாம் வந்து பேலட் பேப்பர்ல தான் எலெக்ஷன் நடந்துச்சு. காலையில போய் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சோம். கிராமத்து தலைவர் வந்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு சாப்பாடு கரெக்டான சமயத்துல வந்துடும், நீங்க இங்கே இருங்க, எங்களுடைய விருந்தினர், அதுவும் நீங்க சவுத் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, மத்திய அரசு அதிகாரி, உங்களை பத்திரமா திரும்பி கொண்டு போய் நாங்க விட்டுருவோம், ஆனா ஒரு ஓட்டு கூட விழாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்ததுக்கும் இப்ப மணிப்பூர்ல எந்த இடத்துல இன்சர்ஜென்சி ப்ராப்ளம், பல இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அங்க ப்ராப்ளம். ஈவன் நேத்து கூட வந்து சிஆர்பிஎஃப் ஜவான்கள் கிட்ட 2-3 பேரை கொண்டுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல 80% அதிகமான வந்து போலாவுது. எந்த இடத்துல போலாவுது? லோயர் போர்ஷன்லயும் போலாவுது, ஹில்லி ஏரியாலையும் போலாது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா சமஸ் வந்து இத பத்தி நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இது வந்து நினைக்கிறீங்களா திரு ஆசீர்வாதம்? எங்களுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ். லட்சுமி, இப்போ திரு ஆசீர்வாதம் அவர்கள் சொல்வது வந்து இந்தியா கூட்டணியினுடைய வியூகம் வந்து இதுவரைக்கும் நடந்த தேர்தல்ல உங்களுக்கு பலனை தரல, மணிப்பூர்ல கூட எங்களுக்கு சாதகமான அம்சம், எங்க வியூகம் தான் கை கொடுத்திருக்குன்னு அதீத நம்பிக்கை வெளிப்படுத்துறாரு.
நான் ஆரம்பத்திலே அதை தான் சொன்னேன் விஜயன். இந்த ஓட்டர் டர்ன் அவுட், அதாவது இந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்றத பொறுத்து இது ஆதரவாக இருக்குமா இல்லது எதிராக இருக்குமா அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து முடிவு செய்திட முடியாது. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் வந்து 2 ஃபேஸாக, அது 2 தொகுதி தான், 2 தொகுதிக்குமே 2 ஃபேஸாக தான் நடத்தியிருக்காங்க. ஏப்ரல் 19 ஒரு தொகுதிக்கும் ஏப்ரல் 26 இன்னொரு தொகுதிக்கும் நடத்தப்பட்டிருக்கு. அது வந்து அவுட்டர் மணிப்பூர் ஒரு முறையும், அது இன்னர் மணிப்பூரும் அந்த நாகா ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இதுவும் ஒரு ஃபேஸ்லேயும் வந்திருக்கு. இப்போ இது வந்து அங்கே வந்து ஏற்கனவே அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அந்த குக்கி இன மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் மோடில் தான் இருக்காங்க. அவங்க பெருவாரியானவங்க வந்து வாக்களிக்கவே வரல. இது யாருக்கு சாதகமாக அமையும்? பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை ப்ரொட்டஸ்ட் மோடில் இருக்கவங்க வாக்களிக்கல அப்படின்றதுனால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து இந்த ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுனாலே அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரிய போகுது. இன்னொன்று வந்து அசாமில் வந்து ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாக இருக்குது. ஏன் அசாமில் ஓட்டர் டர்ன் அவுட் இந்த தடவை அதிகமாக இருக்குது அப்படின்னா சிஏஏ வந்து பெரிய அளவில் அங்கே போலரைஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அங்கே வந்து மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரிபுரா வந்து ஒரே ஒரு சீட்டு தான், அங்கே வந்து குறைந்து இருக்கிறது. இன்னொன்று நாகாலாண்டில் வந்து நிறைய இடங்கள்ல மக்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க. நம்ம வந்து இங்கே வேங்கை வயலை பற்றி பேசுகிறோம், வேங்கை வயலை விட்டுட்டு நாகாலாண்டை பற்றி அவர் ஆசீர்வாதமாச்சாரி பேசணும்னு நினைக்கிறேன். அங்கேயே மக்கள் வந்து தேர்தலை புறக்கணித்தார்கள். இப்போ வந்து இது வந்து பாய்காட் வந்து இந்த முறை வந்து நான் திரும்ப இந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்குது. அந்த சைலன்ஸ் வந்து வெறுப்பினுடைய உச்சமா அல்லது நம்ம வந்து என்ன செய்தாலும் மாற்றம் வர போறதில்லை அப்படிங்கிறதா, இல்லை வந்து ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதா, இல்லை எதிர்கட்சியால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதா அப்படின்றது தெரியல. இது வந்து ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். இப்போ அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவு தேர்தலில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டியிருக்கா? ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் செட் பண்றாங்களா நரேஷனை, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் நீங்க இருந்துட்டே இருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல, நிச்சயமா இல்ல. நீங்க இந்தியா கூட்டணி உருவானதற்கு பிறகு 50 விழுக்காடு நரேஷன் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அது கேஸ் சென்சஸ்ல இருந்து, வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருந்து, ஏன் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான்ல பேசினது கூட ஒரு கவுண்டர் நரேட்டிவ் தான். அது எங்கள் தேர்தல் அறிக்கை தான் எங்க நரேட்டிவேங்க. அதுக்கான கவுண்டர் நரேட்டிவ் தான் அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்கள் திருப்பி டிஃபென்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது முதல் விஷயம் பார்க்குறேன். ரெண்டாவது, நீங்க இவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மணிப்பூர்ல ஓட்டு டர்ன் அதிகமாக இருக்குன்னு சொல்றதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லாமல் பிஜேபி வந்திருக்கவே முடியாது, கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இல்லாமல் பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கவே முடியாது போன்ற கருத்துக்கள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நடந்தாலே ஒரு தீவிரமான ஒரு போலரைசேஷன் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிஜேபி வலுவாக இருக்கிறது, மற்ற மதத்தை சார்ந்தவங்க கூட ஓட்டு போட்டுருக்காங்க மாதிரியான புரிதலுக்குள்ள போயிட முடியாது. இது ரெண்டாவது. மூன்றாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு மாற்றத்துக்கான தேர்தல். அண்ட் இந்திய மக்கள் எப்பவுமே வாக்களிக்கும் ஒரு மாடல், ஒரு முறை எப்படி இருக்கும்னா, இந்தியா முழுக்க யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது ஓட்டு போடுவாங்க. ஏன்னா 2014 உங்களுக்கு காங்கிரஸ் மேல அதிருப்தி, குற்றச்சாட்டுகளுடைய வெளிப்பாடு தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. மோடி அதை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு. இப்ப திருப்பி மோடி வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. 2019 யார் வரக்கூடாதுன்னு வாக்களிச்சதா நினைக்கிறீங்க? மோடி அவர்கள் வரணும்னு தானே வாக்களிச்சிருக்காங்க. 2019 தான் பிரச்சனை. 2019 கூட காங்கிரஸால இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியாது, மோடியால மட்டும்தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியுன்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் எடுத்தாங்க. சரிங்களா? ஆனா 2024 அப்படி இல்லை. இந்த முறை மக்கள், பெரும்பான்மை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வேணும், மோடி வேண்டான்றதுக்கு முடிவு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் மோடியை வீழ்த்தக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸாக, வலுவான சக்தியாக இந்தியா கூட்டணி களத்தில் இருந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அது நம்பி ஓட்டு போட முடியுது. ராம்கி, யார் வரக்கூடாது அதுதான் நரேஷனா இருக்கா இந்தியா முழுமைக்கும்? ஒரு நரேஷன் இது வரைக்கும் செட் பண்ணவே இல்லை, யாருமே செட் பண்ணல, இரு தரப்புமே பண்ணல. வேண்டும்னு ஒரு நரேஷனோ வேண்டாம்னு யாருமே செட் பண்ணல. இதுவரை 2 கட்ட ஃபேஸ்ல நம்ம அதுவும் பார்க்கல. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், வாக்குப்பதிவை வைத்து நம்ம முடிவுகளை ஓரளவு கணிக்கலாம். எப்படின்னா, ஒரு மாநிலத்தோட சராசரி வாக்குப்பதிவு இருக்கு, அதை விட ஒரு ஸ்டார் வேட்பாளருடைய தொகுதியோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ என்ன நடக்கும் நீங்களே ஈஸியாக கணிக்கலாம். குறைவாக இருந்தால் அந்த ஸ்டார் வேட்பாளர் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். அதிகமா இருந்தால் கூடுதல் வாக்குகள் அவரை போய் சென்றடையுதுன்னு அர்த்தம். அதனால ஸ்டார் வேட்பாளர் தொகுதியை எளிதாக கணித்து விடலாம். வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வாக்குப்பதிவுல என்ன நடக்குது, எப்படி வியூகங்கள் மாறுதுன்றத. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.